டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ பிளே ஸ்டோர்ல போய் பார்க்க போறோம். பிளே ஸ்டோர்ல இதுல நல்ல ரேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அப்ளிகேஷன் சேஃபா? இந்த வீடியோவை முடியும் வர பாருங்க. இதுல உங்களுக்கே நிறைய விஷயங்கள் கிளியராக புரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் அப்ளிகேஷன். ஓப்பன் லிமிட் அப்படின்றது தான், ஓப்பன் லிமிட் கிரெடிட் அப்படின்றது தான். இதனுடைய ரேட்டிங் 4.4 வந்துட்டு இதனுடைய ரேட்டிங் 3.0 அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. டவுன்லோடு 50,000க்கு மேலே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் சொல்கிற விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நம்ம உள்ளே போய் பார்க்கும்பொழுது இதில் வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு கொடுக்குற மாதிரியும் இதில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கு, லோன் அமௌண்ட்டு இங்கே பாருங்கள் 20,000லேருந்து 1,50,000 வரைக்கும் லோன் அமௌண்ட்டா. ஸோ இதெல்லாமே சிஸ்டம் பேஸ்டு வந்துட்டு அப்ரூவ்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீழே போகும்பொழுது இது உடனடியாக கிடைச்சிரும், சீக்கிரமாக கிடைச்சிரும், அப்படி இப்படின்னு வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம யூசர்ஸ் உண்மையாலும் இதை யூஸ் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய ரிவ்யூ வச்சு தான் நம்மளால் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இது ரீசெண்டாக லான்ச் பண்ண அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றதுல இங்கே பாருங்கள் 3.0 ஸ்டார் அப்படின்றது இருக்குது. ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ சிங்கிள் ஸ்டாரும் 5 ஸ்டாரும் ஒரே ஈக்குவலுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. மொத்தம் 666. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கில் நான் வந்துட்டு நிறைய இது செக் பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள். ஸோ எப்போவுமே சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத ஃபில்டர் பண்ணுவேன். அந்த சிங்கிள் ஸ்டார் நான் ஃபில்டர் பண்ணி ஒரு சில கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தேன் ரிவ்யூவில். இங்கே பாருங்கள், 6,000 ரூபாய்க்கு 4,000 அப்ரூவ் ஆச்சு. ஸோ வந்து திரும்ப 6,000 கட்ட சொல்கிறாங்க. 4,000 ரூபாய்க்கு 2,400 அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சிலர்லாம் இந்த சைனீஸ் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. 4,000 வந்துட்டு டோட்டலாக ஃபேக்காக 4,000 அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்மியான அமௌண்ட் எனக்கு கொடுத்துட்டு 50% வட்டி, ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா 100% வருது, 7 days அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த 1-2 கமெண்ட், ஒரு வந்துட்டு 10-15 கமெண்ட் அப்படின்றது இருக்கும். அதில் பார்த்ததில் அதிகமானவர் சொல்லக்கூடிய ரிவ்யூ இதுதான். அப்போ நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுல கூடுதல் கவனம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஏன்னா நம்மளுடைய பர்சனல் டேட்டா கொடுக்குறோம், கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறோம், இதெல்லாமே வந்து நம்மளுடைய ப்ரைவசி எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்துட்டு கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் கூட கொடுத்துருக்காங்க. அவங்க இருந்து ஃபீட்பேக்குக்கு தான் தேங்க்ஸ் அப்படின்றது வந்துட்டு சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. மற்றபடி இதில் வந்துட்டு லோன் பெறுவதற்கான ஏஜ் லிமிட்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த இடத்துல நம்ம பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வட்டி விகிதம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ மட்டும்தாங்க, வேற எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா இது ஒரு மிக்சடு ரிவ்யூ அப்படின்றது இல்லை. இது டேரெக்டாகவே வந்துட்டு நம்ம சிங்கிள் ஸ்டாரை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது டேரெக்டாகவே நமக்கு தெரியுது. 5 ஸ்டாருக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா இதில் நிறையா விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு இது எல்லாமே ஒன்லைனில் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒன்லைனில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஆனால் சிங்கிள் ஸ்டாரை பார்க்கும்பொழுது பாருங்களேன், பெருசாக டைப் பண்ணியிருக்காங்களா. ஸோ பாருங்கள், பெருசாக வந்துட்டு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ரிவ்யூ எல்லாமே பார்க்கணும். இதில் முக்கியமான ஒரு 3 விஷயத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அன்னோன் ஆப் அப்படின்றத வந்துட்டு, அதாவது இந்த மாதிரி சரியாக அவங்களுடைய டீட்டெயில் இல்லாத அப்ளிகேஷன் அப்படின்றத வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். அதே போல் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தேவையில்லாத பர்மிஷன்ஸ் அப்படின்றத வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த தேவையில்லாத பர்மிஷன் அப்படின்றத வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் மேபி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட நல்லது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் படிச்சுக்கிட்டு அந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை தான் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு நிறைய நம்மளுடைய டீட்டெயில் தகவல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குங்க. இப்படி தான் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம அனைத்து விஷயங்களும் சரியாக தரவரிசை அப்படின்றது படுத்திடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ உருவாக்கி அதை வந்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு 11 விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப எளிமையாக ஈஸியாக நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம்.
ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. பாய்.